ஆக்சில் இந்த நம்ம ஹேண்டிலில் கை வச்சுட்டு ஆன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபிங்கரிங் கம்ஃபர்ட்டாக இல்லை. இது அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பிகாஸ் நிறைய கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இது அவங்களோட ஆர்என்டியில் வந்துட்டு இந்த அந்த ஃபிங்கரிங்கோட பட்டன்ஸை வந்து அப்டேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்டேட் பண்ணாங்களா எங்களை இன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். அப்போ நாங்கள் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. தம்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் நமக்கும் அது கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ்வலி ஹார்ன் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஹேண்டில் பிரேக்லேயும் கை வச்சிருப்போம், ஹார்னும் ப்ரெஸ் பண்ணுவோம். ஆனால் இது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பிரேக்கை விட்டுட்டு பண்ணும்போது ஒரு பயம் வந்துடுது. ப்ளஸ் அதர் கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ நான் இதையும் அங்கே கம்பெனியில் ஃபீட்பேக் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கீ செட்டில் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த Gen 2ல வந்து ட்ராக்ஷன்ஸுக்குன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரீஜனுக்குன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோடு பார்த்தீங்கன்னா ஈகோ எக்ஸ்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு ஏர் வரைக்கும் ஒரு 4 மோடு இருக்குது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஈகோ மட்டும் தான். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க? ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வச்சுருக்காங்க. லெவல் 1, 2, 3, 4 வச்சுருக்காங்க. ஸோ லெவல் 1 மைல்டாக தான் ரீஜென்ரேட் ஆகுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. நான் லெவல் 1ல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் வேறு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நிறையா அந்த வாட்டோட கன்சப்ஷன் நம்ம ரன்னிங்கில் வந்துட்டு நம்ம போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வாட் கன்சப்ஷன் ஆகுதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? ஒரு ஒன் டைம் பார்த்தேன். அது நம்மளுக்கு ரேஞ்சு தானே நம்ம பார்க்கணுன்றதுனால எனக்கு டெக்னிக்கலாக அது எப்படி பார்க்கணும் தெரியலன்றதுனால நான் அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஆமாம், இதில் ஃபாண்ட்டெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸ்க்ரீனில் சின்னதாக இருக்குது. அது ப்ராக்டிக்கலி எனக்கு தெரிஞ்சு அது பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனில் அது இல்லை. அது நின்று வேணால் பார்க்கலாம். பட் அது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா இன்னும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு எவ்வளோ. அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு லொக்கேஷன் இருந்ததுன்னா சென்ட் டு ஸ்கூட்டர்னு ஆப்ஷன் ஏத்தரில் இருந்தது. ஏதோ ஒரு லொக்கேஷன் நம்ம ஃபோனில் இருந்து லொக்கேஷன் நம்ம மற்ற எல்லா ஃபோனுமே கூகுள் பேஸ்டு தான். அதனால் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் சென்ட் டு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களோட சிம்பிள் ஆப்பில் போயிட்டு நம்ம மேனுவலாக லொக்கேஷன் டைப் பண்ணிவிட்டு அதை தான் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கே தவிர்த்து நமக்கு யாரும் இப்போ வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஓப்பன் வித் அப்படின்ற ஆப்ஷன் இதில் வந்து காமிக்கலை. பிகாஸ் இவங்களோட கூகுள் லொக்கேஷன் மேப்பே இப்போ டிஃப்ரெண்ட்ன்றதுனால